எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் அதுவும் வீட்டிலே எவ்வளோ சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலே சூப்பராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ முட்டை இல்லாமல் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோங்க. அதுக்காக மிக்ஸி ஜார் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த கிளாஸ் வச்சு தான் மெஷர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே இந்த கிளாஸ் வச்சு மெஷர் பண்ணுங்கள். எல்லா வீட்லேயுமே இது மாதிரி கிளாஸ் இருக்குனாங்க. அதனால் இந்த கிளாஸ் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எடுத்துருக்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சீனி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீனியை நல்லா பவுடராக திரிச்சிட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சேர்த்து அந்த சீனியை இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரிச்சிட்டேங்க. அடுத்தது அதில் புளிப்பு இல்லாத தயிருங்க ஒரு அரை கிளாஸ் கரெக்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டை சேர்க்கலாங்க, அதனால தான் தயிர் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக அரை கிளாஸ் பட்டருங்க. நான் வீட்லேயே உருக்கி எடுத்த பட்டர் இது. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஃபேவர்லெஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுவும் அரை கிளாஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பட்டரையும் உள்ளே சேர்த்துட்டேன். அடுத்தது அதில் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம மைதா மாவு சளிச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மைதா மாவு பேக்கிங் சோடா எல்லாம் சளிச்சிக்கலாங்க. அதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நெட் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் மைதா சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மைதா சேர்த்துட்டு சளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2வது கிளாஸ் மைதாவும் எடுத்துட்டேன். இப்போ இதையும் நெட்டில் போட்டு நல்லா சளிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது அதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஊற்றுறதுக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கரண்டி இருக்குங்க. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடாங்க, அது ஒரு அரை ஸ்பூன். ஒரு பிஞ்ச் உப்புங்க. இப்போ இதையும் நம்ம சேர்த்துருந்த மைதா மாவு கூட சளிச்சு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் மைதா மாவு பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. அதுவும் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? மாவெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்த சீனி தயிரெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் அடிச்செடுத்து சீனி தயிரெலாம் உள்ளே சேர்த்துட்டோங்க. இப்போ இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதையும் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக்குக்கான மாவை பாதி அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3/4 கப்பு பாலுங்க. நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மீதி இருக்க பாலையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுதேங்க. கரெக்டாக 3/4 கப்பு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரே டைரக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த வித கட்டி இல்லாமல் இதை மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு உள்ளணுங்க. இதான் நமக்கு கரெக்டாக அளவுங்க. பீட் பண்ணி எடுத்துட்டோம் கரெக்டாக. இப்போ நம்ம அடுத்தது கேக் பேக் பண்ணதுக்காக பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கேக் பேக் பண்ணதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த பாத்திரம் தான் இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தில் ஆயிலை எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி கொடுத்துட்டாங்க. அடுத்தால கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட் பண்ணி எடுத்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் மாவு எல்லாத்தையுமே வலிச்சு உள்ளே சேர்த்துட்டாங்க. இது 2 லிட்டருக்கு இது மாதிரி தட்டி கொடுத்துக்கலாங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருக்கும், இருந்தாலும் ரிலீஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 4-5 லிட்டருக்கு நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததானா ஒரு 10 நிமிஷம் போல் குக்கரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. உள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக லெவல் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கர் மூடி எடுத்துகிட்டு உள்ளே கேஸ் கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாதுங்க. இப்போ குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 35 நிமிஷம் இல்லைன்னா 40 நிமிஷங்க கரெக்டாக வச்சு எடுத்தால் கேக் நல்லா நமக்கு சூப்பராக ஸ்பான்சியாக கேக் ரெடி ஆயிரும். ஒரு 35 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பேக்காகி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணும் போதும் சரி, இப்போவும் சரிங்க, அடுப்பை வந்து ஸ்லிம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கேக்கை பேக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேக் வச்சு ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எந்த அளவுக்கு கேக் வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கேக் நல்லா வந்திருக்கான்னு குத்தி பார்த்துக்கலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை, இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பா பண்ணிட்டு உள்ள இருக்க பாத்திரத்தை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக்கு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு எவ்வளோ அழகாக எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்குறதோட ஈஸியாக செம்ம சூப்பராக வீட்டிலே இந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே இந்த மாதிரி கேக் ரெசிபி உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களான்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நைஸாக ஸ்மூத்தாக உள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கட் பண்ண பீஸை கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா அழகாக ஸ்பான்சியாக சாஃப்டாக பிசு பிசுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்குக்கு நான் முட்டை எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இந்த கேக்கு தான் வேணும்னு செய்ய சொல்லி கேட்பாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.